ஏழாவது தலைப்பு பக்தி முக்கோணம். பக்தியை ஒரு முக்கோணத்துடன் ஒப்பிடலாம். அதன் ஒவ்வொரு கோணமும் பக்தியின் பிரிக்க முடியாத ஒவ்வொரு பண்பை குறைக்கிறது. 3 கோணங்களும் சேராமல் எந்த முக்கோணமும் இருக்க முடியாது. அதுபோலவே பின்வரும் 3 பண்புகள் இல்லாமல் உண்மையான பக்தி இருக்க முடியாது. நமது பக்தி முக்கோணத்தின் முதல் கோணம் அன்பு வியாபார பொருள் அல்ல என்பதாகும். ஏதாவது விதத்தில் பிரதிபலனில் நாட்டம் இருக்குமானால் அங்கு உண்மையான அன்பு இருக்க முடியாது. அது வெறும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம்தான். நாம் செலுத்தும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பிரதியாக கடவுளிடமிருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் உண்மையான பக்தி வளர முடியாது. ஒரு பலனை எதிர்பார்த்து கடவுளை வழிபடுபவர்கள் தங்கள் விரும்பிய பலன் கிடைக்காவிட்டால் வழிபடுவதை நிறுத்திவிடுவார்கள் என்பது சர்வ நிச்சயம். அன்பிற்கு உரியவன் என்ற காரணத்தினால்தான் பக்தன் இறைவனை நேசிக்கிறான். உண்மையான பக்தனிடம் இத்தகைய தெய்வீக உணர்ச்சிக்கு வேறு எந்த நோக்கமோ தூண்டுதலோ இல்லை. ஒரு சமயம் பேரரசன் ஒருவன் காட்டில் முனிவர் ஒருவரை சந்தித்தான். சிறிது நேரம் பேசிய போது அவனது தூய்மையும் ஞானமும் அவனது உள்ளத்தை கவர்ந்தன. அவருக்கு அன்பளிப்பாக ஏதேனும் தர எண்ணி அவரை கேட்டபோது அவர் கூறினார், என் உணவிற்காக காய்கனிகள் காட்டில் கிடைக்கின்றன. மலையிலிருந்து பாய்ந்து வரும் அருவி நீர் என் தாகத்தை தணிக்கிறது. மரப்பட்டை போதிய ஆடையாக உள்ளது. மலை குகைகள் எனக்கு வீடு. ஆகவே உன்னிடமிருந்தோ வேறு யாரிடமிருந்தோ எதற்காக நான் வெகுமதி பெற வேண்டும் என்று கேட்டு அன்பளிப்பை மறுத்தார். அதற்கு அரசன், முனிவரே, நீங்கள் பெற்றுக்கொள்வது என் நன்மைக்காகவே. தயவு செய்து என்னிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடன் என் நாட்டிற்கு வாருங்கள். அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன் என்று வற்புறுத்தினான். முனிவரும் ஒருவாறு உடன்பட்டு அவனுடன் அரண்மனைக்கு சென்றார். முனிவருக்கு அன்பளிப்பை கொடுப்பதற்கு முன் அரசன் இறைவனை நோக்கி, எம்பெருமானே, எனக்கு மேலும் குழந்தைகளை கொடு, செல்வத்தை மிகுதியாக கொடு. மேலும் மேலும் நான் நாடுகளை பெறுமாறு செய், நல்ல உடல் நலத்தை தா என்றெல்லாம் பிரார்த்திக்க தொடங்கினான். அரசனுடைய பிரார்த்தனை முடிவதற்கு முன்னரே முனிவர் அமைதியாக அந்த இடத்தை விட்டு செல்லலானார். அதைக் கண்டு குழப்பமுற்ற அரசன் படபடப்புடன் அவரை பின்தொடர்ந்து, முனிவரே, அன்பளிப்பை வாங்காமலேயே போகிறீர்களே என்று கேட்டான். அதற்கு அந்த முனிவர் அரசனை பார்த்து, மன்னா, நான் பிச்சைக்காரர்களிடம் பிச்சை ஏற்பதில்லை. நீயே ஒரு பிச்சைக்காரன். எனக்கு உன்னால் என்ன தர முடியும்? உன்னை போன்ற ஒரு பிச்சைக்காரர்களிடம் எதையும் பெற்றுக்கொள்ள நான் முட்டாள் அல்ல. என்னை பின்தொடராதே என்று கூறி சென்று விட்டார். பிச்சைக்காரர்களுக்கும் உண்மையான பக்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு இங்கே தெளிவாக்கப்படுகிறது. யாசிப்பது அன்பின் மொழி அல்ல. முக்திக்காகவோ வேறெதற்காகவுமோ இறைவனை வேண்டுவது கூட பக்தியை கீழ்மைப்படுத்துவதாகும். அன்பு பிரதிபலனை எதிர்பார்ப்பதில்லை. அன்பு எப்போதும் அன்பிற்காகவே செய்யப்படுகிறது. இறைவனை பக்தன் நேசிக்கிறான் என்றால் அவனால் நேசிக்காமல் இருக்க முடியாது. அழகிய இயற்கை காட்சி ஒன்றை கண்டு அதில் மனதை பறிகொடுக்கிறாய். அதற்காக அதனிடம் ஏதேனும் வெகுமதி எதிர்பார்க்கிறாயா? இல்லையே. அதுபோல் அந்த காட்சியும் உன்னிடம் எதையும் கேட்பதில்லை. அந்த காட்சி உனக்கு பேரானந்தத்தை தருகிறது. உன் உள்ளத்தில் தேங்கி கிடக்கும் மன போராட்டங்களை தணிக்கிறது. உன்னை அமைதியில் திளைக்க செய்கிறது. அந்த நேரத்திற்கு உன்னை எங்கோ ஒரு உயர் இடத்திற்கு இட்டு செல்கிறது. உன்னை தெய்வீக பரவசத்தில் ஆழ்த்துகிறது. உண்மை அன்பின் இந்த இயல்புதான் நமது முக்கோணத்தின் முதல் கோணமாகும். உன் அன்பிற்கு பிரதியாக எதையும் கேட்காதே. உன் நிலை எப்போதும் கொடுப்பவனின் நிலையாக இருக்கட்டும். இறைவனுக்கு உன் அன்பை கொடு. பதிலாக அவரிடமிருந்து எதையும் யாசிக்காதே. பக்தி முக்கோணத்தின் இரண்டாவது கோணம் அன்பு பயம் அறியாதது என்பதாகும். பயத்தின் காரணமாக இறைவனை நேசிப்பவர்கள் மனிதர்களில் கடைப்பட்டவர்கள். மனிதர்கள் ஆனாலும் பக்குவப்படாதவர்கள். தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினால் இவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். இவர்களுக்கு இறைவன் என்பவர் ஒரு கையில் சாட்டையையும் மற்றொரு கையில் செங்கோலும் ஏந்தியிருக்கும் பெரியதோர் உருவம். அவரது கட்டளைக்கு அடிபணியாமல் போனால் சாட்டையடி கிடைக்கும் என்று நடுங்குகிறார்கள் இவர்கள்.
இப்படி தண்டனைக்கு அஞ்சி இறைவனை வழிபடுவது வழிபாடு என்பதையே தரம் தாழ்த்துவதாகும். அத்தகைய வழிபாடு அதனை வழிபாடு என்று கொள்வதாக இருந்தால் சற்றும் பக்குவப்படாத தாழ்ந்த நிலை வழிபாடாகும். மனத்தில் ஏதாவது பயம் இருக்கும் வரை அங்கே அன்பு எப்படி வர முடியும்? பயங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வது அல்லவா அன்பின் இயல்பு? ஓர் இளம் தாய் தெரு வழியாக சென்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து ஒரு நாய் குரைக்கிறது. அவள் பயந்து போய் அருகிலுள்ள வீட்டில் தஞ்சம் புகுகிறாள். மறுநாள் அதே தாய் தன் குழந்தையுடன் சென்று கொண்டிருக்கிறாள். திடீரென்று ஒரு சிங்கம் குழந்தையின் மீது பாய்கிறது. அவள் என்ன செய்வாள்? சிங்கத்தின் வாயில் தன்னை அர்ப்பணித்தாவது குழந்தையை காப்பாற்றுவாள் அல்லவா? அன்பு எல்லா பயங்களையும் வெல்கிறது. உலகிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்வதான சுயநல நோக்கம்தான் பயத்திற்கு காரணம். சுயநலத்திற்கும் சிறுமைத்தனத்திற்கும் என்னை நான் அடிமைப்படுத்தும் அளவிற்கு பயம் என்னிடம் அதிகரிக்கிறது. தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒருவன் நினைப்பானால் பயம் அவனை பற்றிக் கொள்வது நிச்சயம். தான் அற்பன் என்ற எண்ணம் குறைய குறைய பயமும் குறையும். துளியளவு பயம் இருந்தால் கூட அங்கே அன்பு இருக்க முடியாது. அன்பும் பயமும் இணைந்து இருக்க முடியாதவை. கடவுளை நேசிப்பவன் அவரிடமிருந்து பயப்படக்கூடாது. இறைவனின் திருநாமத்தை வீணாக சொல்லாதே என்ற கட்டளையை கேட்டு உண்மையான பக்தன் சிரிக்கிறான். பக்தியில் தெய்வ நிந்தை எப்படி இருக்க முடியும்? இறைவனது திருநாமத்தை சொல்ல சொல்ல அதை நீ எந்த முறையில் சொன்னாலும் சரி, அதனால் உனக்கு நன்மைதான் உண்டாகும். நீ அவனது திருநாமத்தை திரும்ப திரும்ப கூறுகிறாய். ஏன்? அவனை நீ உளமாற நேசிப்பதால்தான். பக்தி முக்கோணத்தின் மூன்றாவது கோணமாக இருப்பது அன்புக்கு போட்டி கிடையாது என்பதுதான். இதுவே பக்தனின் மிக உயர்ந்த லட்சியம். நாம் நேசிப்பவர் மிக உயர்ந்த லட்சிய புருஷராக இல்லாவிட்டால் நமக்கு அவர் மீது உண்மையான அன்பு தோன்றாது. தவறானவர்களிடம் தவறான வழியில் பலர் அன்பு செலுத்தலாம். ஆனால் அன்பு செலுத்துபவனை பொறுத்தவரையில் அவனால் மிக அதிகமாக நேசிக்கப்படுபவர் அவனுக்கு மிக உயர்ந்த லட்சியமாகவே விளங்குகிறார். ஒருவன் தனது லட்சியத்தை மிக மிக தாழ்ந்தவனிடம் காணலாம். மற்றொருவன் மிக மிக உயர்ந்தவனிடம் காணலாம். எப்படி இருந்தாலும் தனக்கு லட்சியமாக இருப்பவரையே மனிதன் ஆழ்ந்து நேசிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடையவும் மிக உயர்ந்த லட்சியம் இறைவனே. பண்டிதன் பாமரன், மகான் பாவி, ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், பண்புடையவன் பண்பாடற்றவன் என்ற அனைவருக்கும் மிக உயர்ந்த லட்சியம் இறைவன்தான். அழகு, நுண்மை, ஆற்றல் என்னும் மூன்றும் மிக உயர்ந்த லட்சிய நிலையில் இணைந்த இணைப்புதான் அன்பே வடிவான இறைவனை பற்றிய நமது கருத்தின் அறுதி இல்லை. இந்த லட்சியங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொருவர் மனதிலும் இயல்பாகவே இருந்து வருகின்றன. பிரிக்க முடியாதபடி நமது மனத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளன. மனித இனத்தின் அனைத்து முயற்சிகளும் இந்த லட்சியங்களை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான போராட்டங்களே. சமுதாயத்தில் நம்மை சுற்றி நிகழும் எல்லா செயல்களும் தத்தம் லட்சியங்களை வெளிப்படுத்தி அவற்றை செயல்படுத்த மனிதன் மேற்கொள்ளும் முயற்சிகளின் விளைவுகளே. அகத்தே இருப்பது புறத்தே வரத் துடிக்கிறது. இடையிடற்ற இந்த லட்சிய வேகம்தான், இந்த தூண்டு சக்திதான் மனித குலத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பிறப்புகள் தோன்றிய பிறகுதான், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் போராடிய பிறகுதான்